பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 10. நன்மை செய்யும் அனைவருக்கும் பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக மாற்றி உமது வல்லமைமிக்க கரத்தின் கீழ் எங்களை வைத்து உமது மகளாக உருமாக்கி ஆண்டவரே உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களை பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள் தூயதொரு ஆவியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் வல்லமையும் பலத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நடக்க நீர் எங்களுக்குள் இருந்து செயலாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதித்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவருடைய வழியில் நடக்க உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருபையினால் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. கிருபையின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உன்னத பலத்தை எங்களுக்குள் கொடுத்திருக்கின்றீர். உயிர் தரும் ஆவியை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ எங்களை பழக்க வைத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்யவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்கின்றீர். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வழிகளை அமைத்து தருகின்றீர். விண்ணகத்திற்கு வழியை நீர் அமைத்து கொடுத்திருக்கின்றீர். அதே போல் இந்த உலகத்தில் வாழ்வது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதை நீர் எங்களுக்கு உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை பற்றி அறிந்தும் கூட ஆண்டவரே உமது வழியில் நடக்காதபடி உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம். உம்மை வெறுத்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து இருக்கின்றோம். உமது சாயலாக படைத்திருக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயலாற்றி இருக்கின்றோம். ஆண்டவரே, குடி வெறிக்கும் புகையிலை பழக்கங்களுக்கும் அடிமையாகி எங்களையே நாங்கள் இழந்து போய் இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் சுற்றி அலைந்து கொண்டு இருக்கிறான் என்று. ஆம் தகப்பனே, சாத்தானுடைய பிடியில் விழுந்து விடாதபடி என் ஆண்டவருடைய பிடியில் இருக்கவும் என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நல்லதொரு பழக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் உமது வார்த்தையின் வழியாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி, உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து விடாதபடி நீர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்திடுவீராக. சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான எண்ணங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுடைய மனதில் இருந்து நீக்கிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நீர் மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இதுவரை நாங்கள் பாவத்தில் வீழ்ந்த நாட்கள் போதும் தகப்பனே. இந்த நாளில் மட்டும் என் ஆண்டவருடைய கிருபையும் வல்லமையும் கூட கடந்து வருவதாக. என் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கும் பொழுது உண்மையிலே நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி விடுவோம் சுவாமி. தகப்பனே,
எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும், எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாச அறிக்கையிட்டு இந்த நேரத்திலே என் ஆண்டவரை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போடும் பக்கபலனாய் கூட இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது கிருபை பெரியது, உமது வல்லமை பெரியது, உமது ஆற்றல் பெரியது என்பதை ஒவ்வொருவருக்கும் உணர வைப்பீராக. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, நீரே அவர்களுக்கு எல்லாம் வல்லவராய் இருப்பீராக. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களோடு இருந்ததை போல இவர்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மன உளைச்சலோடும் குற்ற உணர்வுகளோடும், ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே, என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றதே, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்தாலும் நல்லது நடப்பது இல்லையே என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் பலப்படுத்தும், பலவீனங்களை எல்லாம் எடுத்து மாற்றிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக முறை கண்ணிருந்தும் நாங்கள் குருடராய் இருந்த நேரத்திலே எங்களுக்கு தெளிவான பார்வையை நீர் கொடுத்து இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரங்களிலும் கூட ஆண்டவரே, கூலி வேலை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அனுதினமும் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அனுதினமும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எப்படியும் வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லோரையும் பலப்படுத்திடுவீராக, எல்லாருடைய பலவீனங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக. குற்ற உணர்வுகளையும் குற்ற பழிகளையும் அப்புறப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உண்மையுள்ள தெய்வமே, எல்லோரையும் நீர் ஒன்றாக சேர்த்து வைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றீர். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்றுகின்றீர். இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தனித்தனியாக நீர் விசாரித்து ஆசீர்வதிக்கின்றீர். நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கின்றீர். அதே போல் தகப்பனே, எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகள் மாறவும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எண்ணிக்கை 32:23 வாசிக்கின்றோமே, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் பாவம் செய்தால் இந்த பாவம் எங்களை தொடர்ந்து வரும் என்பதை உணர்ந்து இந்த நாட்களில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் உண்மையிலே கஷ்டங்களோடும் மருத்துவமனையில் இருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் தொடுவீராக, எல்லோரிடம் கூட இருப்பீராக, எல்லோர் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக குணமடைவார்கள். ஏனென்றால் அவருடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீர் கல்வாரில் சுமந்து தீர்த்திருக்கின்றீரே சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உணர வைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி இருக்க வல்லமையான தூதர்களினால் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையமுலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்தில் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமீன்.